Hi friends, welcome back to Mama with Baby. நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா bye bye to சம்மந்தி வீடு as well as மாப்ள பெங்களூருக்கும் ஒரு bye bye தான். இப்போ கிளம்பிட்டோம் நாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ஏர்லியா கிளம்பலாம் அப்படின்னா கரெக்டா இருக்கும், ஈவினிங் குள்ள ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். அக்காவுக்கும் பாவம் ஒர்க் இருக்கு, அண்ணாக்கும் ஒர்க் இருக்கு. ஷார்ன் லீவா? ஷார்ன் எக்ஸாமே. ஆமா, எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இல்ல. சரி ஓகே அப்படின்னு கிளம்பிடலான்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அப்படி நம்ம இப்போ போகும்போது என்னென்னலாம் பண்றோம், வேகமா என்னென்னலாம் ஆட்டம் காட்டுதுன்றத வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாய் பாய் மாப்ள, கண்டிப்பாக ஊருக்கு கிளம்பிடுவோம், அதனால நீங்க ஆராம்சே வந்துக்கோங்க. ஓகேங்களா? நல்லாதான் இருக்கும். நேற்று இது இருக்குதுன்னு சொன்னா ஓகே, அப்போ இன்னைக்கு எல்லாம் இருக்கிறாங்க, ஜாலியா இருக்கும். ஆமா ஆமா, நேற்று ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஃபுல்லா எல்லா கதை போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு டைம் பாஸ் ஆச்சு நல்லா. ஓகே, see you, bye bye bye, டாடா டாடா. ஆமா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளம்பியாச்சு. அண்ணாவும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க, அக்காவும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. நம்மளும் அப்படியே ஜர்ன்னு கிளம்புவோம். மாப்பிள்ள முதல்ல பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. இல்ல அவங்களுக்கு ஏதோ தசரா வந்து ஒரு 10 நாள் லீவ் வருதுன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி டைம்ல வந்தா இருக்கலாம் இங்க. லீவ் வந்ததுன்னா 10 நாள் இல்ல உங்களுக்கு லீவ் இல்ல, அந்த தசரா டைம்ல லீவ் இல்ல. உங்களுக்கு சென்னையில நீங்க இப்ப வரும்போது சொன்னீங்களே எனக்கு ஒரு குறை இருக்குது, இதெல்லாம் பாக்கணும் அதெல்லாம் பாக்கணும், நீங்க எல்லாத்தையும் சுத்தி பாத்துடலாம். அதுதான் என்னதான் போனாலும் அந்த பீச் ஒரு அழகுதான். இல்ல நீங்க வந்தா இருந்தா தானே ஆகும். வந்தா வருது வேலையா, ஒரு வேலையா வருது, அந்த வேலையை முடிஞ்சோடனே ஓடிடுறீங்க. இனிமேல் கொஞ்சம் லீவா இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. 2 நாள் ஒரு வாரம் இருக்கிற மாதிரியே வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஜாலியா இருப்போம். டெய்லி ஒரு எனக்கு ரூம் மட்டும் கொடுக்காம அக்கா வந்து எனக்கு என்ன தேவையோ முக்கியமா அதுக்காப்பா இத வச்சுக்கோ, நீ என்னமோ பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. அதுதான் எனக்கு அப்பா இப்போ நீங்க இதே வந்து ரூம்ல தங்கிட்டீங்க, காலேஜ் இருக்காது, இப்போ 2 வருஷம் டக்குனா வெளிய போலாம். இப்போ நீங்க வந்து ஒரு டே ஃபுல் நைட் இந்த நம்மள பேசிட்டு போய் தூங்குறது ஜாலியா இருக்கு. டெய்லி வந்து 1 o'clock வரைக்கும் மீட்டிங் எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசிட்டு போறதுக்கு மனசு இருக்காது. ஜாலியா போச்சு எல்லாமே. நீங்க வரும்போது அங்க வந்து எல்லா போட்டோஸும் நாங்க காட்டுவோம். பாத்துருக்கீங்க, ஆனா இன்னும் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம். அப்பதான் நமக்கு எல்லாத்தையும் பார்த்த மாதிரி. ஓகே பை 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 பை. ஆனா சர்ப்ரைஸா வராது சொல்லிட்டு வா. இல்ல இல்ல ஆனா சமையல் மட்டும் கொஞ்சம் கம்மியா பண்ணுங்க அவ்வளவுதான். இப்போ தெரிஞ்சுங்க உங்க குவாண்டிட்டி. ஆமாக்கா, ரொம்ப ஓவரா இருக்குது. நமக்கு இங்க வந்து அது வயித்துல என்னமோ மடி வயித்துல வெயிட் கட்டின்னு சுத்துற மாதிரியே இருக்குது. சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா சாப்பிடுற ஆளுங்களா இருந்தா ஓகே, நம்ம சாப்பிட்டது வேஸ்ட் ஆகுது. அதுதான் அதான் நிஷா சொல்வா, அத்தை வீட்டுக்கு போனா சோறு போட்டு ஓகே ஓகே ரைட் ஓகே, நான் போயிட்டு நாங்க கூப்பிடுறோம். இடே அமைதியாச்சு. ஓகே லைட்டா இருக்க பேசுறேன். ஓகே பை ஷரண். பை ஓகே டாடி ஓகே பை பை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஊருக்கு போறது எதுல போறோம்னா நேஷனல் ஹைவேஸ், தட் மீன்ஸ் NE7 அதுல போலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்மளுக்கு அங்கேருந்து வரும்போது கரெக்டா தெரியல ரூட்டு. ஸோ இங்கேருந்து ஒஸ்கோட்ல இருந்து தான் போகுதுன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அதை பிடிச்சிட்டோம். ரோடு வேற லெவல்ல இருக்குது, ஆனா கடைசி வரைக்கும் எப்படியே இருக்குமா அப்படின்றத நான் உங்களுக்கு ரீச் ஆயிட்டு சொல்றேன். இப்ப போயிட்டு இருக்கோம். இப்ப 23 கிலோமீட்டர்ஸ் இந்த ஒரு ரோடு தான். ஒன்லி 23 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் தெரியல. என்னப்பா அது எப்படி தெரியல? எனக்கு என்னப்பா தெரியும், நீதான் இதுல வரணும் வரணும்னு ஆசைப்பட்டாய். நீ கரெக்ட்டா தான் கூட்டி போறியா? ஆமா ஆமா, சென்னை தான். சோ இங்க பாத்தீங்கன்னா கீப் ஹெட்வே டிஸ்டன்ஸ் 360 மீட்டர்ஸ். ஒவ்வொரு காருக்கும் 360 மீட்டர்ஸ் இடைவெளி விட்டு டிராவல் செய்யவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்மளும் அதுக்கேத்த மாதிரியே டிராவல் பண்றோம். ஒருத்தர் மட்டும் இங்க 2 வீலர் ஓட்டுன்னு போயினுங்கிறாரு. நம்ம ஆளுங்க எங்க இருந்து சொன்னா கேட்பாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. தெரியல, இது வரைக்கும் வந்து இந்த ரோடு வந்து நமக்கு கரெக்டா யாரும் ப்ராப்பரா கைடன்ஸ் பண்ணல. இது வரைக்கும் யாருமே வந்து நாங்க சென்னை வரைக்கும் வந்துட்டோம்னு யாருமே சொல்லல. ஒஸ்கோட்ல இருந்து போகுது, ஒஸ்கோட்ல இருந்து வருது, அதுதான் சொல்றாங்களே தவிர்த்து சென்னை ரீச் ஆகுதா என்னன்றது தெரியல. ஆனா வந்து
டில் சென்னை வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டோம் நாங்க. ஆனா யாரும் டிராவல் பண்ணி காட்டல. அதனால நீ டிராவல் பண்ற காட்டுறேன். அது நம்ம தான் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். யாராவது ஒருத்தர் எடுத்து வச்சா தானே. யாருமே எடுத்து வைக்கலன்னா அப்புறம் என்ன இருக்குது? நம்ம முயற்சி செய்வோம் மேக்சிமம் போக முடியுதான்ட்டு. ஆனா என்ன ஒண்ணு, நம்ம ஆளுங்களுக்கு தின்றதுக்கு தீனி கிடைக்காது. அது சொன்னா பரவாயில்ல இருக்கட்டும், அக்கா வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுத்து விட்டுருக்காங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, அந்த ஃப்ரூட்ஸை வச்சு டிராவல் பண்ணி போயிடலாம். ஏன்னா இந்த ரோட்ல போனா 5 o'clockலாம் ரீச் ஆயிடலாமோ. டைம் இப்போ வந்து 1 o'clock, 5 o'clockலாம் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி காட்டுது. ரோடு நல்லா இருக்குப்பா. ரோடு நல்லா இருக்குப்பா. ரோடு வேற லெவல்ல இருக்கு. டிராஃபிக்கே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணுமே இல்ல, டிராபிக் இல்ல. அதனால பஸ் எல்லாம் வருது. ஆக்சுவலி 23 கிலோமீட்டருக்கு மேலதான் சென்னை போற ரோடு. இது NE7 தான். இது பெங்களூர் டு சென்னை ஹைவேஸ். இது நேஷனல் எக்ஸ்பிரஸ். இப்படியே பேசினா மேப் கரெக்டா இருக்கான்னு தெரியாது. ஆமா ஆமா, நீ அத பாருப்பா, அதுதான்ப்பா மெயின். நம்ம வந்து பாருங்க அப்படி காடா இருக்கு. ஒரு பில்டிங் இல்ல, ஒரு ஊர் இல்ல, ஒண்ணும் இல்ல. அந்த ரோடு அங்க தெரியுதா? ஆமா, அது வரைக்கும் தெரியுதா அந்த ரோடு? அப்படியே ஒரே ஸ்ட்ரைட் ஒரே ரோடு தெரியுதா? நம்ம 120ல தான் இதுல டிராவல் பண்ணணும்ன்றாங்க. ஆனா நம்ம அவ்வளவு ஃபாஸ்டா எல்லாம் போல, 100லயே போவோம் அப்படின்னு 100ல தான் போயிட்டு இருக்கிறோம். அங்க ரோடு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. இங்க இருந்து பார்த்தா அந்த 10 கிலோமீட்டருக்கு ரோடு தெரியுதாங்க. ஆமா, கீப் டிஸ்டன்ஸ். NE7 பாருங்க போட்டுருக்காங்க போர்டு. என்ன 7? NE7 நேஷனல் ஹைவே 7 இதுக்கு பேரு. நேஷனல் எக்ஸ்பிரஸ், சாரி நேஷனல் எக்ஸ்பிரஸ் 7 இதுக்கு பேரு. இந்த ரோட்டுக்கு பேரு. இன்னும் டோல்ல எதுவும் ஒர்க் ஆகாதனால அவங்க அலோ பண்ணல. ஃப்ரீ அப்படின்னு போய் நேரலாம். நம்ம டோல் அலோ பண்ணாதானே. அங்கங்க கேமரா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஊருக்கு போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் ஏதாவது ஃபைன் வருதா என்ன எதுன்னு தெரியும். நல்லாதான் இருக்கு, ரோட்ல நல்லாதான் இருக்கு. ஊரே இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாக்கணுங்க. நான் மேக்கப் பண்ணல, ஏன்னா எனக்கு ட்ரெஸ் இல்ல. எல்லாரும் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்க. துரோகிங்க. வா, நீ 20,000 ரூபாய் செலவு பண்ணி ட்ரெஸ் எடுத்துக்கிற. நான் அது ஃபங்க்ஷனுக்கு எடுத்தேன். எனக்கு எடுத்தேனா காலையில கூட்டிட்டு போய் ட்ரெஸ் வாங்கி தரேன்னாரு. வாயே திறக்கல ஃப்ரெண்ட்ஸ். சரி, எதுக்கு நம்ம போக போறது NE7ல சட்டுன்னு வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கெல்லாம் நிறுத்தி ரீல்ஸ் எடுத்துனுக்குறாங்க. ஆமா, எல்லாம் எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டு ரீல்ஸ் எடுத்துனுருக்காங்க. NE7 45 கிலோமீட்டர்ஸ் ஒரே ரோடு. அதனால இப்ப வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மேல போர்டு எல்லாம் வச்சிருக்காங்க. இத வந்துச்சு போர்டு. பாத்தீங்கன்னா இங்க போர்டு தெரியுதா? இந்த போர்டுல வந்து என்னன்னா, நீ எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து நீ போற டிராவல் ஆகுற அப்படிங்கறது உங்க கார் நகரும் போது இங்க காட்டுது. அதனால இந்த ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும், கரெக்டா ப்ராப்பரா இங்க வரணும். ஃபாஸ்டாக்ல காசு இருக்கணும். நோ கேஷ் வேற போட்டிருக்காங்க. நீ பாட்டு நீ போயினே இரு, காசு நாங்க எடுக்கிறது நாங்க எடுத்துருவோம் அவ்வளவுதான் அப்படின்னு இருக்காங்க. பட் ஆனா இப்ப எங்களுக்கு காசு போலன்னு தான் நினைக்கிறேன். இப்ப காசு கிடையாது. அவங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லா ஓபன் பண்ண பிறகு அங்க போர்டு எல்லாம் கரெக்டா போட்டிருக்காங்க ப்ராப்பரா. அப்புறம் வெளியில போற எக்ஸிட்க்கெல்லாம் தனித்தனியா எக்ஸிட் இருக்கா? மல்லூர்னு ஒரு ஊரு நம்ம பெங்களூர்ல, அதுக்கு ஒரு தனி எக்ஸிட் வச்சிருக்காங்க. இப்ப அதே மாதிரி கோலாருக்கு ஒரு தனி எக்ஸிட் வரும்னு நினைக்கிறேன். ஊருக்குள்ள போறதுக்கு தனியா எக்ஸிட் வச்சிருக்காங்க. இந்த இதுல இருந்து பிரியத்துக்கு அழகா பாக்கிறதுக்கே தெரியுது. அது நல்லா இருக்கு. ரோடு வேற லெவல்ல இருக்குது. நம்ம ரீச் ஆயிட்டு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றோம் உங்களுக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன் சர்வீஸ் ஏரியான்னு பாருங்க. ஐயோ, அதுல வந்து பாத்தீங்கன்னா காட்டவே இல்லையா? அது போர்டு பாதி தான் தெரிஞ்சது பாக்க. அந்த மாதிரி காட்டுறத விட்டு இங்க வந்து இந்த 1 கிலோமீட்டர்ல இப்படி கீழே இறங்கணும்னா ரெஸ்ட் ஏரியா அப்படின்னு போட்டிருக்காங்க. அங்க ஹோட்டலு, டாய்லெட்டு, அப்புறம் அந்த பெட்ரோல் பங்கு, போன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கப்புறம் தான் ஃபியூச்சர்ல வருமா இருக்கும் இந்த ஏரியால. இப்பெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போதைக்கு ஓப்பனா தான் இருக்குது. ஓப்பன் ஃபார் ஆல் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம தில் இருக்கிறவங்க, தைரியம் இருக்கிறவங்க டிராவல் பண்ணிக்கலாம் நீங்க அப்படின்னுட்டாங்க. இங்கெல்லாம் பாருங்க, எல்லாரும் ஜாலியா அப்படியே ரெஸ்ட் ஏரியால நிறுத்திட்டு அவங்க வந்து பாவம் பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. ஸோ அந்த 9th மந்த் ஏதோ ஒன்று போட்டோ ஷூட் எடுப்பாங்க. பேபி ஷவர்ன்றது வந்து ஆமா போட்டோ ஷூட், பேபி ஷவர் போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கிறாங்க. இப்போ ஃபியூச்சர்ல வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஓபன் பண்றாங்கன்னா இப்போ ஓபன் தான், ஃபுல்லா எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இதுவாயிடும். கோலார் கோல்ட்ஃபீல்ட் ரோடு லெஃப்ட்ல 2 கிலோமீட்டர்ஸ்ல லெஃப்ட்ல இறங்குது KGF போறது. ஆள் நடமாட்டமே இல்லை. ஒரு காக்கா குருவி, காக்கா குச்சி கூட இல்ல. நான் KGF வரைக்கும் ஆள் நடமாட்டு இருந்தது.
ஆமா அதுக்கப்புறம் இல்ல முன்னாடி ஒரு கார் போகுது, நம்ம ஓடி போய் அவனை பிடிச்சிடுவோம். நமக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிஎன் போச்சுன்னா அப்படியே போயிடலான்னு பார்த்தா ஒன்றும் போகாது போல் இருக்குது. இதோ இந்த டைவர்ஷன்ல தான் உங்களுக்கு கேஜிஎஃப் உள்ள இறங்குது போட்டிருக்காங்க பாத்தீங்களா. கேஜிஎஃப் 1 கிலோமீட்டர்ல பெத்மங்கலான்ற ஊர் போய் ஜாயிண்ட் ஆகும் போட்டுருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் ரோடு எப்படி இருக்குன்னு நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்றோம். இதுக்கப்புறம் தான் மெயின். ஏன்னா கோலார் வரைக்கும் கண்டிப்பா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா அந்த அக்காவோட தங்கச்சி வீட்டுக்கார் சொன்னாங்க. சென்னை இப்ப தெரியுதா ரோடு சென்னை ஸ்ட்ரீட். நீங்க கோலார் போக கூடாது, நீங்க சென்னை நேரா போங்க நீங்க அப்படின்றாங்க. என்னப்பா நம்மளுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் எல்லாரும் கோலார் உள்ள டைவர்ஷன் குத்தி இறங்கிட்டாங்க போட்டுருக்குது. ஐயோ நீ வேற தெரியாதமா இந்த ரோட்ல வந்து மாட்டினீங்கறியா? ஆம்பா எதுவுமே இல்ல பாரு, வண்டியே இல்ல. என்னப்பா இப்படி பயமுறுத்துற? த்ரில்லிங்கா போயினுகிற சென்னைக்கு. இது வரைக்கும் ஆள் நடமாட்டம் இருந்தது கேஜிஎஃப் வரைக்கும். எல்லாரும் கேஏ வண்டியா வந்து இருந்தது, எல்லாரும் கேஜிஎஃப் போறவங்க அதனால போயிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஊருக்கு போறவங்க எல்லாம் போகணும். நம்ம ஊருக்கு நம்ம மட்டும் தான் போயினுங்கிறோம் இப்போதைக்கு. இப்ப இந்த மாதிரி போர்டு வச்சிருக்காங்க நிறைய. ஓகேவா? இந்த போர்டுல தெரியும் த்ரில்ஸ் பட் கில்ஸ், உசாரா போங்க அப்படின்றாங்க. சரில பாப்பா முன்னாடி ஒருத்தர் போறாரு பாரு, நம்ம ஊருக்காரான்னு பாப்போம். வா பாஸ்டா போவோம். வேணாம் மெதுவாவே போப்படி. ஆனா லாரி எல்லாம் வருதுப்பா. இல்ல அங்கேருந்து வருது. அப்ப ரோடு இருக்கு. ரோடுலாம் இருக்குது. ரோடு சென்னை வரைக்கும் இருக்குதுப்பா, எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும் நானும் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். சென்னை டு பெங்களூர் டிராவல் பண்ண மாதிரி யாருமே போடல. பெங்களூர்ல இருந்து நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீ போடுறியா? ஆமா. இன்னைக்கு திரும்பி நீ பெங்களூர் திரும்பி வந்தாலும் பரவாயில்ல, இந்த ரோட கட்டுறேன். ஆமா நான் ஏன் பெங்களூர் வரேன்? திருப்பி பாரு, எங்க இறங்கினாலும் எப்படியோ போயிடலாம், எல்லாம் தெரியும் நம்மளுக்கு. சென்னை 243 கிலோமீட்டர்ஸ் அப்படி போட்டிருக்காங்க. தெரியல பாப்போம். ஏமாந்துட்டியாப்பா? ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்திட்டாங்க. இப்ப ஆக்சுவலி கேஜிஎஃப் தாண்டின உடனே ஒரு 10 கிலோமீட்டர்ல NE7 முடிஞ்சிருது. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சென்னை ஸ்ட்ரெயிட்னு காட்டுது, ஆனா அதை க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. சோ நம்மளுக்கு வழி இல்லை, அதுதான் உண்மை. அவங்க மேபி முடிச்சிருக்கலாம், ஆனா இப்போதைக்கு அவங்க ஓபன் பண்ணல. NE7 வெறும் ஸ்கோட்ல இருந்து கேஜிஎஃப் வரைக்கும் தான் ஓபன்ல இருக்கு. இதுக்கப்புறம் தடகா புடுகான்னு போகணுமேப்பா நம்ம. ஊருக்குள்ள போற மாதிரி ஏதோ போகுது. ஆமா. பட் ஆனா இந்த ரோடு தானே இப்ப நமக்கு காட்டின்னு இருந்திருக்குது கூகுள் மேப்ல. ஆமா தெரியல, இந்த ரோடு தான் காட்டுது, ஆனா ஷார்ட்டா காட்டுது. ஆனா எங்களுக்கு இந்த ரோடு பிடிக்காது. ஏற்கனவே ஒரு வாட்டி நாங்க இந்த கோலார் ரோட்ல வந்திருக்கோம். நாங்க வேலூர்ல இருந்து கட்டாயி வரும். கன்றாவியா இருக்கும். ரோடு நல்லா தான் இருக்கும், ஆனா என்ன சொல்றது, சிமெண்ட் ரோடா இருக்கும். தார் ரோடு இருக்காது, சிமெண்ட் ரோடு இருக்கும். ஜம்ப் ஆயிட்டே இருக்கும். வண்டி ஃபாஸ்டா போனாலே ஒரு மாதிரி குதிச்சுக்கிட்டே போற மாதிரி இருக்கும் சிமெண்ட் ரோட்ல. சரி ஓகே, யாரும் போடல, சென்னை வரைக்கும் போடல. புரியுதா? கேஜிஎஃப் வரைக்கும் தான் ரோடு இருக்கு. இல்ல போடல, ரைட்டு. ஓபன் பண்ணல. போட்டவங்களும் என்ன சொல்லணும், ஓபன் பண்ணல அப்படின்றத சொல்லணும்ல. அதை யாருமே சொல்லல. நாங்க பெங்களூர் டு சென்னை ஹைவேஸ்ல போறோம் டைட்டிலுக்காக, வியூஸ்க்காக. என்னத்த பண்றது, என்னன்னா எதுக்கு என்னென்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து கரெக்டா சொன்னா மத்தவங்க நம்பி ஏமாற மாட்டாங்கல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரும் ஏமாந்துடாதீங்க, கம்பல்சரி இல்லை. NE7 நீங்க பெங்களூர் டு சென்னை டிராவல் பண்றீங்க அப்படின்னா கோலார் தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் லெஃப்ட் எடுத்து புரிஞ்சிடணும், அவ்வளவுதான். ஆமா பிரிச்சிடுறாங்க. அவங்க நான் நேரா தானே போகணும்னு பார்த்தா எங்களுக்கு ரோடே இல்ல, ஃபுல்லா அப்படியே லாக் பண்ணிருக்காங்க. மத்தபடி தார் ரோட்லாம் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் நல்லா பெருசா நல்லா தான் இருக்கு, ஆனா ஓபன் பண்ணல. பண்ற பாதி ரோட்ல இறங்கி மாங்காய் வந்து நல்லா நல்லா பக்கத்துலயே இருக்குது. சும்மா போய் ஒன்று ஃபார்மாலிட்டிக்கு புரியுமா? கிளிமூக்கு மாங்காப்பா, நீதான் கேப்பியே. பெங்களூர் தானே கிளிமூக்கு மாங்காய் ஃபேமஸ், ஆனா இது ஆந்திரா பகுதி. ஆந்திரா பகுதியா? எங்கப்பா போற? கோட்டா பாரு. ஒண்ணு போது வா, பாவம். காயா பறிக்காத, கொஞ்சம் பழமா பறி. நீ பிக்கிறதெல்லாம் காய் பால் மேல விழுந்தா இதாயிடும். போதுவா பா. எவனாவது தோட்டத்துக்காரன் பார்த்தா உதைக்க போறான்ப்பா உன்ன. வீடு அங்கதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. தோட்டத்துக்காரன் வீடு அங்கதான் இருக்குது.
2 மாங்காய் ஃபார்மாலிட்டிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பறிச்சுட்டு போன டேஸ்ட் எப்படி இருக்கு பாக்குறியா? இதுல மாங்காய் ஏதோ இதெல்லாம் பை மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. அது நல்ல மாம்பழம் போல பார்த்தாலே தெரியுது ஷேப் இல்ல. ஆமா பாக்கிறதுக்கும் அழகா இருக்குது. இதுலயே அதே மாதிரி தான் குண்டு மாங்காய் என்னமோ இருக்குது. எங்க இருக்குது? இதோ இருக்கு ஆனா கீழே இல்ல. இதோ இதுவும் குண்டு மாங்காய் தான் ஏதோ தெரியுதா? அது ரொம்ப கீழே இறங்கி போகணும். ஆமா இதுதான் சரி ஓகேப்பா போதும். இந்த லைன் ஃபுல்லாவே இருக்குப்பா. இந்த லைன் ஃபுல்லாவே இருக்கு பாருங்க. மாங்காய் பறிச்சிட்டேன். ஸ்மெல் அடிக்குது கார் ஃபுல்லா. ஆமா மாங்காய் ஸ்மெல் மாங்காய் ஸ்மெல் அடிக்குது. ஆனா நேத்து ஒரு காமெடி பண்ணாரு மாப்பிள்ள. அது மட்டும் தான் எனக்கு இன்னும் அந்த மாங்காய் பக்கத்து ஓடிட்டே இருக்குது இந்த பொண்ணு பண்ணவ. அது நேத்தே நான் சொன்னேன் என்ன நாடு நாடா சுத்துறியா பாணி? ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நாடு நாடா ஸ்டேட் ஸ்டேட்டா சுத்தின்னு இருக்கு. ஸ்டேட் ஸ்டேட்டா மாறுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கர்நாடகால இருந்து கர்நாடகால இருந்து ஆந்திரா தொட்டு ஆந்திரா வி கோட்டா சித்தூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தது. வி கோட்டாவை தொட்டு இப்ப தமிழ்நாடு நோக்கி போயின்னுக்கிறோம். இதுதான் ஹில்ஸ்ன்னு ஒரு வீடியோல சொல்லிருப்பாங்களான்னு தெரியல. கொஞ்சம் பெண்டு பெண்டா திரும்புது ஹில்ஸ்லயே. நான் NH7 தான் அந்த ரோட்ல போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன். கிடையாது. இது எதோ பாரு இங்க ஏதோ போட்டிருக்காங்க ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன் கோ ஸ்லோ. எனக்கு கீழே இறக்கும் ரோடே தெரியல. இங்கெல்லாம் எதிர்க்க ரோடே தெரியல. ஹில்ஸ்ல இருந்து தான் இறங்குது. அதனால ஹில்ஸ்ல வருது இந்த ரோடு. ஹில்ஸ்ல இருந்து கீழே இறங்குது. கீழே இறங்குனா தமிழ்நாடு புடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் நாங்க. குடியாத்தம்பள்ளியா வருது ஃப்ரெண்ட்ஸ் இது. ஆனா ஒத்தேடி பாதை ரோடு சின்ன ரோடு. இத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹில்ஸ்ல தான் நம்ம இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கொரங்கீஸ் இந்த ஹில்ஸ்ல தான் வண்டி டிராவல் பண்ணுது. பரவாயில்ல இந்த ரோடு வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்குது. பெங்களூர் டு சென்னை வரவங்க இந்த ரோடு யூஸ் பண்ணலாம். ஆனா நைட்ல வர்றது அட்வைஸ். நைட்டு கிடையாது. நைட்டு வரக்கூடாது. பகல்ல வரலாம். காலையில ஒரு 5 மணிக்கு அங்க சென்னையில இருந்து கார் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நேரா வேலூர் வந்து வேலூர்ல இருந்து குடியாத்தம் வந்துடணும். குடியாத்தம் வந்துட்டு குடியாத்தம்ல இருந்து மேல ஹில்ஸ் ஏறுது. அது என்னப்பா போடுறது நம்ம குடியாத்தம் டு ஒஸ்கோட் போட்டுருங்க. ஹேர்பின் பெண்ட் வரப்போகுது. இனிமேல் தான் ஹேர்பின் பெண்டேவா? கீழே வருது. இது எவ்வளவு அடி சி லெவல்ல இருந்து எவ்வளவு அடின்னுலாம் தெரியல நம்மளுக்கு. எதுவும் போடல. நம்ம இறங்குறது வேலூர்ல இறங்குறோம் ராணிப்பேட்டையில. இது குடியாத்தம் அடுத்தது தானே ராணிப்பேட்டை. நம்ம ஆளுங்க இருக்கிறாங்களே உடனே முக்குன்னு முக்கின்னு வரான். ஆனா இந்த கொஞ்ச தூரம் கொஞ்சம் ஓகே. ரோடு நல்லா இருக்கு. ரோடு நல்லா இருக்குல்ல? இந்த ரோட்லாம் நல்லா இருக்கு. ஏதோ பாருங்க ஹேர்பின் பெண்ட். அது ஹேர்பின் பெண்ட். இதெல்லாம் தத்தா நாடு நாடா சுத்துற பண்ணின்னு கீழே ஹேர்பின் பெண்ட். யாருமே இந்த மாதிரி வந்திருக்க மாட்டாங்கப்பா. ஃபர்ஸ்ட் டைம் நானே ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டி கொடைக்கானல் ஹில்ஸ் தான் ஏறி இருக்கிறேன். இந்த ஹில்ஸ் ஜில்லுன்னு இதுல ஜில்லுன்னுலாம் ஒண்ணும் கிடையாது. எங்க போகுது? வேலூர் கிட்ட போவோம். குடியாத்தம்ல போய் இறங்குதுன்னு நினைக்கிறேன். இது சீக்கிரமா போற ரூட்டா? ஆமா 5 ஹவர்ஸ்ல. 5 ஹவர்ஸ்ல வீட்டுக்கு போயிடலாம். சென்னை போயிடலாம். சென்னை டு பெங்களூர் டிராவல் பண்றவங்க மார்னிங்ல டிராவல் பண்றவங்க தாராளமா இந்த ரோடு வரலாம். ஆனா என்ன பைபாஸ் மாதிரி ஈஸியா ஓட்டணும்னு நீங்க நினைச்சிடாதீங்க. இந்த ஹேர்பின் பெண்ட் தான். மத்ததெல்லாம் வருது இரு பாருங்க ஹேர்பின் பெண்ட். புருன்னு ஏறுறீங்க. ஒரு 2-3 ஹேர்பின் பெண்ட் தான். அந்த மலையில இருந்து இந்த மலைக்கு இறங்கி நிக்கிறியா? மலையா வந்து நிக்கிற. நம்ம வாகமூன் தேக்கடி போனோம் தெரியுமா? இந்த மலையில இருந்து ஏரியா அந்த மலையில இருந்து ரோடு. இது சூப்பர் ரோடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க காஞ்சிபுரம் தாண்டிட்டோம். காஞ்சிபுரம் தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம சென்னையை வந்துட்டோம். சென்னை வந்ததுனால பாத்தீங்க அப்படின்னா தலப்பாக்கட்டி ஹோட்டல்ல வந்துட்டு மதியம் லஞ்ச் வந்து சாப்பிட வந்திருக்கோம். இன்னும் 1 ஹவர்ல வீட்டுக்கே போயிடுவோம். அங்க போயிட்டே தான் பார்த்துருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் சாப்பிட்றதுக்காக நிற்கிதுங்க. அதனால சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்தோன்னா ஈவினிங் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு சாப்பிடுவோம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா பெங்களூர்ல இருந்து நாங்க ஷார்டஸ்ட் ரூட்டை பிடிச்சி வந்துட்டோம். அது செம்மையா இருந்தது அந்த ரோடு எல்லாமே.
அது என்ன ரோடு எப்படி வர்றது என்ன எதுன்ற டீடைல்ஸ்லாம் நாங்க சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி எங்களுக்கு முன்னாடியே வந்து லாஸ்ட் வீடியோலயே ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த ரூட்டை பிடிச்சி வந்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்துடலாம் அப்படின்னாங்க. அவங்களோட கமெண்ட் வேணா இங்க வைக்கிறேன், இந்த கமெண்ட் வந்து இங்க வைக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க. கரெக்டா அவங்க கரெக்டான வே சொல்லியிருந்தாங்க, அந்த வேல தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் ரூட் தான் அது. சேஃப்டியும் கூட. பட் மார்னிங்ல வரணும், நைட் டிராவல் அவாய்ட் பண்ணிடணும். அந்த ரோடு சூட் ஆகாது. எப்படின்னா ஒஸ்கோட்ல இருந்து நம்ம NE7 பிடிக்கிறோம், பிடிச்சி அப்படியே வந்துகிட்டே இருக்கணும். அந்த டீடைல்ஸ் அவங்க எங்களுக்கு கொடுத்த டீடைல்ஸ் வந்து நாங்க பின் பண்ணி இருக்கிறோம், ஸ்கிரீன்ல வரும், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யாரா போறதா இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப டயர்டா இருக்குது, எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான என்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.